உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த சமூகத்தை தப்பிக்க வைக்கிறதுக்காக நீ நம்ம அப்பாவை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இதெல்லாம் சரியா? அண்ணே இந்தாரு, கேஸ் முடிஞ்சிருச்சு. அம்மா சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. நிக்க முடியாம தடுமாறுறாங்கல்ல, இப்ப எதுக்கு இங்க வச்சு விசாரணைலாம்? நடந்ததை யாராவது மாத்த முடியுமா? மா நீ வாமா. அடிச்சிட்டீங்கல்ல, ஆத்திரம் தீந்துருச்சா? போங்க போய் உங்க வேலையை பாருங்க. அத்தை, இப்ப என்னத்துக்கு நீ கண்ணு கலங்குத? வேணும்னா வா, அப்படியே கோர்ட்டுக்கு போவோம். சொன்னதை மாத்தி சொல்லுதாகன்னு அந்த ஜட்ஜையா கிட்டே போய் சொல்லுவோம். ஆமாங்க, இதுக்கு மேல என்ன டார்ச்சர் பண்ணிய நான் நேரா சர்ச்சுக்கிட்டே போய் என்ன போய் சொல்ல சொல்லி நீங்க நடிக்கிறீன்னு நான் சொல்லிவிடுவேன். ஓஹோ, அம்புட்டு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. ஓ போய் சொல்லு, என்ன சொல்லணுமா போய் சொல்லுப்பா. அம்மாவால கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் முட்டை ஓட்டு? கோர்ட்லயே அம்மாவை அடிக்க போனதை பார்த்து ஜட்ஜி உங்களை கண்டிச்சிருக்காரு. அம்மா சொன்னா அதை அப்படியே கேட்டுப்பாரு, பாத்துக்கோங்க. இன்னொரு தடவை கூண்டேறி அத்தை சாட்சி சொன்னா உங்க அப்பாக்கு ஜெயில் தானு அழுத்தி சொல்லிச்சு பாலா. என்ன என்ன சொல்லு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இரு, உனக்கு என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீங்க எனக்கு ஜெயில சொல்லுங்க. இது மட்டுமா? இன்னும் என் நெஞ்சுக்குள்ள நான் எம்புட்டு வச்சிருக்கேன். அன்னைக்கு ராத்திரி அந்த நகைப்பெட்டிய நீங்களும் சனி அண்ணனும் எடுத்துட்டு போறது என் கண்ணால பார்த்தேன். அத பாண்டியம்மா மதனி ரூம்ல வச்சத நான் நேருக்கு நேரா பார்த்தேன். அதையும் சேர்த்து நான் ஜட்ஜு கிட்ட சொல்லுவேன். பரவாயில்லைங்களா? ஐயா வேண்டாம் ஐயா, நிப்பாட்டிக்கங்க. பேச்சு வேற ரூட்ல போகுது. 2 பேரும் மாட்டிக்க போறோம் ஐயா. உண்மையத்தானே சொல்லணும். வாங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போவோம். எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் சொல்லுதேன். சொல்லட்டுமா? நல்ல பொண்டாட்டி நீயே, ரொம்ப நல்லவ. கட்டின புருஷனே ஜெயிலுக்கு அனுப்ப துடிக்க பாரு. நீ ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு ஏன் வாயால சொல்ல மாட்டேன். நாசமா போ நாசமா போ அப்படின்னு சொல்ல வைக்காத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.